Taste the Daily. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நேரடி பலன் தரும் திட்டங்கள் எதுவும் இல்லை என குற்றம் சாட்டும் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் தாங்கள் முன்னேற விரும்புகிறீர்களா இல்லையா என்று சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக இருந்தபோது 12,500 கோடி விவசாய கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ததை மறக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த வேளாண்மைத்துறை பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன ஒதுக்கியிருக்கீங்க, இல்லை என்ன தான் செய்ய போகிறீங்க அது சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கடந்த 10-13 ஆண்டாக நீங்கள் ஆட்சி ஆள்றீங்க. இந்த ஆட்சியில் நீங்கள் இது வரைக்கும் விவசாயிகளுக்காக என்ன செய்கிறீங்க? நாங்கள் விவசாயிகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னை வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? மோடி உங்களை தான் நான் கேட்குறேன் ஐயா. நீங்கள் மோடியை நாங்கள் குவிண்டாலுக்கு 3,500 நெல் கேட்குறோம். நெல்லை ஒதுக்குனீங்களா? நீங்கள் வேளாண்மை துறையில் நாங்கள் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பட்ஜெட்டில் ஒதுக்குறோங்கிறீங்க. என்னத்தை ஒதுக்குறீங்க? வரல விட்டு சொல்லுங்கள், என்னத்தை ஒதுக்குறீங்க? இயற்கையால் நாங்கள் அழிகிறோம். ஒரு பக்கம் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் நாங்கள் இயற்கையால் அழிகிறோம். அப்போ விவசாயிகளுக்கு பாவப்பட்ட விவசாயிகள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையா? பருப்பு வகை ஏற்றுமதிக்கும் சிறு தொழில் மேம்பாட்டுக்கும் நிதியை அறிவிச்சிருக்கிறாங்கங்க. அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு உழவர்களுக்குன்னு ஒரு பைசா கூட பயனுள்ளதாக அதில் இல்லைங்கங்க. ஆனால் அதில் அறிவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் நுகர்வோருக்கு பயனளிக்கக்கூடிய செயலுங்க. அது உணவு உற்பத்திக்காக செலவு செய்கிறாங்கங்க. இப்போ 3 லட்ச ரூபா எங்களுக்கு கடன் கொடுத்தாங்க, அது பிணை கடன் தான். இப்போ அது 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறதா சாதனையாக சொல்கிறாங்க, அது உதவின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கடன் தர்றாங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு. அவங்கள்ட்டலாம் கடன் உதவின்னு சொல்கிறது இல்லை, அது கடனாக போயிடுது. எங்களுக்கு கொடுத்தா கடன் உதவிங்கிறாங்க. நாங்கள் பிணையை கொடுத்துட்டு நாங்கள் கடனை வாங்கும்போது அதை உதவின்னு தப்பாக சொல்கிறாங்கங்க. இந்த 5 லட்சம் ரூபாயை என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த அரசு கொடுக்கலிங்க, உணவு உற்பத்திக்காக கொடுக்குது. அதை மறந்துடக்கூடாது. எங்களுக்குன்னு இந்த 6,000 ரூபா ஆண்டுக்கு தராங்களே, அது ஒன்று தான். இதை தவிர பிரதான் மந்திரி பசல் பீமா யோசனான்னு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டுட்டு அப்படியே 3 பேரும் அதை பகிர்ந்துக்கிறாங்க. ஒன்று காப்பீட்டு நிறுவனம், ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று நடுவண் அரசு. இவங்க 3 பேரும் அந்த பணத்தை எங்கள் பேரை வச்சு இந்த நாட்டுக்கு செலவு கணக்கை எடுத்துகிட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் செய் நன்றி மறக்கக்கூடாதுங்க. எடப்பாடி ஐயா கூட்டுறவு கடனை ஒரு தடவை 7,500 கோடியும் ஒரு தடவை 5,000 கோடியும் தள்ளுபடி செஞ்சாருங்க. அதை நாங்கள் மறக்கலிங்க, இன்னுமே நாங்கள் மறக்கவே மாட்டோங்க. இனிமேல் அதுமாரி யாருமே செய்யலிங்க.